Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.1ல உள்ள third question பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.1ல உள்ள fourth problem பார்க்கலாம். பாருங்க, the sum of the digits of 3 digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the 100 digit plus the twice the tens digit is equal to the unit digit, then find the original 3 digit number. அதாவது கிவன் என்னன்னா ஒரு 3 டிஜிட் நம்பரை வச்சு தான் இந்த கொஸ்டினே வந்திருக்கு. இப்போ 3 டிஜிட் நம்பர்னா எப்படி இருக்கும்? ஒரு நார்மலா ஏதாச்சும் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோம். பாருங்களேன், இப்போ 393 அப்படின்னு வைக்கிறேன். 393ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நானா எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். பாருங்க, இப்போ 393னா 3ங்கிறது ஒன்ஸ் பிளேஸ், 9ங்கிறது டென்ஸ் பிளேஸ், இந்த 3ங்கிறது 100 பிளேஸ். அப்போ ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ், இந்த 3 பிளேஸும் சேர்ந்ததான் எனக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் இல்லையா? நீங்க எந்த ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்தாலும் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் 3 வந்திருக்கும். கரெக்ட் தானே? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க 3 டிஜிட் பத்தி பேசுறதுனால நான் 100 பிளேஸ எக்ஸ்ன்னு வச்சுக்க போறேன், டென்ஸ் பிளேஸ ஒய்ன்னு வச்சுக்க போறேன், ஒன்ஸ் பிளேஸ இசட்னு வச்சுக்க போறேன். ஏன் எக்ஸ் ஒய் இசட் எடுக்கிறேன்னு புரிஞ்சா? 3 டிஜிட் நம்பர்னால 100 பிளேஸ எக்ஸ், டென்ஸ் பிளேஸ ஒய், ஒன்ஸ் பிளேஸ இசட்னு சொல்லி எடுத்துக்க போறேன். சரியா? அப்போ let the 100 digit be x, tens digit be y and unit digit be z ன்னு எழுதிக்கலாமா? பாருங்க, let the 100 digit be x and 10 digit be y and unit digit be z. இப்போ 100 டிஜிட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்ல, இப்போ எக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஹண்ட்ரட்ஸ்ல தானே இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்ன சொன்னேன்? 393 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 3ங்கிறது எனக்கு ஒன்ஸ்ல இருக்கும்போது எனக்கு வந்து 3 அப்படிங்கிற நம்பர் மட்டும் இருக்கும். 9ங்கிறது டென்ஸ் பிளேஸ்ல இருந்தா 90 இந்த ஃபார்மேட்ல வரும்ல. 3ங்கிறது 100 பிளேஸ்ல இருந்தா 300. அப்போ 300 plus 90 plus 3 தானே 393. அப்போ எக்ஸ்ங்கிறது எனக்கு 100 பிளேஸ்ல இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு எப்படி எழுதணும்? 100x. கரெக்டா? எக்ஸ் வந்து 100 பிளேஸ்ல இருக்கனால நான் 100xன்னு எழுதிக்க போறேன். பிளஸ் 10 டிஜிட்ல உள்ள நம்பரை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். 10 டிஜிட் உள்ளதுன்னா எப்படி இருக்கும்? 10 into y. கரெக்டா? 10 into y பிளஸ் யூனிட் டிஜிட் எப்படி இருக்கும்? 1 into அப்படி இருக்கும். 1 into z. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் நம்மளுக்கு கொடுத்துக்கூடிய ஒரிஜினல் டிஜிட். the number is 100x plus 10y plus z. the number is, இங்க வந்து therefore போட்டு எழுதிக்கோங்க. therefore the number is 100x plus 10y plus z. இதுதான் வந்து ஆக்சுவல் நம்பர். இப்போ நல்லா கவனிங்க, the sum of the digits of 3 digit number is 11. அதாவது இந்த 3 digit நம்பர்ல உள்ள டிஜிட்டை ஆட் பண்ண சொல்றாங்க. இப்போ 3 digit நம்பர் ஆட் பண்ணுங்க, sum of the 3 digit நம்பர்னா இது மூணையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ 11ன்னு சொல்லி நான் இங்கே எழுதி இருக்கலாம். ஆனா இந்த 3 டிஜிட்டோட டிஜிட், அதாவது 100xல 100xஆ எடுத்துக்கூடாது, எக்ஸை மட்டும் எடுத்துக்கணும். 100xோட டிஜிட் என்னது? எக்ஸ். 10yரோட டிஜிட் என்னது? பிளஸ் ஒய் பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருந்தாங்க? 11 இஸ் ஈக்குவல் டு 11. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட், இப்போ வந்து ஒரிஜினல் டிஜிட்டுக்கு போயிடணும். இஃப் த டிஜிட் ஆர் ரிவர்ஸ்னா ஒரிஜினல் நம்பர் என்ன கொடுத்திருந்தேன்? 100x plus 10y plus zன்னு சொல்லி கொடுத்திருந்தேன்ல. இதுல எனக்கு டிஜிட் மட்டும் மாறுதான். இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு டிஜிட், இதுல ஃபர்ஸ்ட் கிவன் வந்து டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க, செகண்ட் கிவன்ல டிஜிட்டை பிளஸ், அதாவது ரிவர்ஸ் பண்ணுங்க, ரிவர்ஸ் பண்ணி பிளஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப xy zங்கிறது z ஃபர்ஸ்ட் வந்துரும், y செகண்ட் வந்துரும், x லாஸ்ட் போயிடும், zy xன்னு மாறிடும். xy zங்கிறது zy xன்னு மாறிடும். அப்ப என்ன வரும்? 100 into x வர இடத்துக்கு பதிலா z plus 10 into y அப்படியே தான் இருக்கும், plus zக்கு பதிலா x is equal to, அங்க பாருங்க, நியூ நம்பர் is 46 more than. 46 மோர் தன்னா என்ன அர்த்தம்? 46 விட அதிகமா. 46 விட அதிகமானா நம்ம பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? பிளஸ் தானே போடணும். 46 மோர் தன்ங்கிறனால பிளஸ், லெஸ் தன்னா மைனஸ். சரியா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மோர் தன்னால பிளஸ் போட்டுட்டு 5 times the former number. 5 timesனா 5 into தான் 5 times. 5 times the former number. former numberனா பழைய நம்பர்னு அர்த்தம். பழைய நம்பர் என்னது? 100x plus 10y plus z. இதை எழுதிக்கணும். 100x plus 10y plus z. ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து அதான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். இது எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? ஓகே. 100x 100z plus 10y plus x
is equal to 46 plus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா 500x plus 50y plus 5z. ஓகேவா, இந்த நம்பரை நான் எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துக்க போறேன். அப்போ 500x plus 50y plus 5z plus 46 minus 100z minus 10y minus x is equal to 0. 500x minus x value என்ன 499x. 50y minus 10y plus 40y. 5z minus 100z ஓட வேல்யூ என்ன minus 95z plus 46 is equal to 0. இப்போ இந்த plus 46 இந்த சைடு போச்சுனா minus 46. 499x plus 40y minus 95z. நான் ஏன் 46 அந்த சைடு வச்சுக்கிறேன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் வச்சுக்கணும். ஓகேவா, இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் கிவன் பாருங்க. தேர்ட் கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க, if the 100 digit plus, அதாவது 100 ஓட டிஜிட், 100 ஓட டிஜிட் என்னது x. அப்போ x plus னு கொடுத்திருக்கனால plus twice the, twice னா என்ன அர்த்தம் 2 into 10th digit. 10th digitல என்ன இருக்கு y. அப்போ 10th digit என்ன அர்த்தம் y. 2y is equal to the என்ன கிடைக்கும் யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் என்னவா எடுத்தோம் z is equal to z. ஓகேவா, இப்போ இந்த z நான் இந்த சைடு கொண்டு வந்து போறேன். அப்ப x plus 2y minus z is equal to 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி எடுத்தேன்னு புரிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல -95z இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட நான் 95 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு z வேரியபிள் கேன்சல் ஆகும் தானே. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட எதை மல்டிப்ளை பண்ண சொன்னா 95 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 95x plus 95y plus 95z is equal to 95 into 11 ஓட வேல்யூ என்ன 1045. இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சு போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் implies 499x plus 40y minus 95z is equal to minus 46. எனக்கு ரெண்டுமே ஆப்போசிட் சைடுல வந்திருக்கனால நான் பிளஸ் போட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணல, கேன்சல் ஆயிடும். அப்ப 95x plus 499x ஓட வேல்யூ என்ன 594x plus 95 plus 40 ஓட வேல்யூ என்ன 135y is equal to 1045 minus 46 ஓட வேல்யூ என்ன 999. இது fourth equation. இப்போ first equationல எனக்கு x plus y plus z இருக்கு. So third equationல எனக்கு வந்துட்டு minus z இருக்கு. அப்போ நான் first equationயை third equationயை கம்பேர் பண்ணிக்கலாமா? பாருங்க, first equation implies x plus y plus z is equal to 11. Third equation implies x plus 2y minus z is equal to 0. plus minus opposite இருக்காங்க, plus போட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம், கேன்சல் ஆயிடும். x plus x 2x plus 3y is equal to 11. இது fifth equation. இப்போ பாருங்க, எனக்கு fourth equationல பெரிய டிஜிட்டா இருக்கா, அப்ப டிவைட் பண்ண முடியுதான்னு பார்த்தா இங்க வந்து 27 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ fourth equation நம்ம 27 ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? fourth equation divided by 27 implies 594 divided by 27 ஓட வேல்யூ 22x plus இத 27 ஆல் டிவைட் பண்ணா 5y is equal to இத 27 ஆல் டிவைட் பண்ணா 37. இது sixth equation. சரியா? இப்போ எனக்கு 5th equationல xy இருக்கு, 6th equationல xy இருக்கு. ஆனா இங்க வந்து 2 இருக்கு, இங்க 22 இருக்கு. அப்ப 5th equationல 11 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 5th equation into 11 implies 22x plus 33y is equal to 121. 6th equation அப்படியே வச்சுக்க போறேன். 22x plus 5y is equal to 37. இப்போ எனக்கு ரெண்டுமே சேம் சைன் இருக்கனால மைனஸ் போட்டு சிம்பிள் தான் சேஞ்ச் பண்ணிக்க போறேன். அப்ப இது கேன்சல் ஆயிடும். 33 minus 5y ஓட வேல்யூ என்ன? 28y is equal to 121 minus 37 ஓட வேல்யூ 84. அப்ப 28 ones are 28 threes are. y ஓட வேல்யூ என்ன? y ஓட வேல்யூ 3. நான் இப்போ இந்த y ஓட வேல்யூ கொண்டு வந்து 5th equationல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? 5th equation implies 2 into x plus 3 into y. y ஓட வேல்யூ 3. அப்ப 3 3s are 9 is equal to 11. இந்த plus 9 இந்த சைடு போச்சுனா -9. 2x is equal to 11 minus 9 2. அப்ப இந்த 2 கேன்சல் ஆகி x ஓட வேல்யூ 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு? x plus y plus z is equal to 11. x ஓட வேல்யூ 1 plus y ஓட வேல்யூ 3 plus z is equal to 11. 1 plus 3 4. அப்ப z is equal to 11 minus 4. வேல்யூ என்ன? 7. அப்ப x y z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல் உள்ள 4th ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.